Hi friends, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் பவர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். பவர் பாயிண்ட் டூல்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ட்ரைனிங்கில் ஸ்லைடு மாஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்லைடு மாஸ்டர்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அவைலபிள் இன் பவர் பாயிண்ட். எதனால் அந்த ஸ்லைடு மாஸ்டர் பவர் பாயிண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பவர் பாயிண்ட்டுன்றது தன்னுடைய ஐடியாவை ஒருத்தர் நிறைய பேர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான், ஒரு ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக தான் பவர் பாயிண்ட்டுன்றது இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்டு இருக்குது, எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இப்போ வேர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம், நிறையா பேஜஸ் கொண்ட டாக்குமெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்ஸ்ட் ஓரியன்ட். அதுக்கப்புறம் எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸல் வந்து நிறைய டேட்டா ட்ரிவன் டேபிள்ஸ், சார்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பவர் பாயிண்ட்டுன்றது இந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் சில நேரங்களில் யூஸ் ஆகும், எக்ஸலில் இருக்கிறதும் யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் அழகாக ஒரு ப்ரெசென்டபிள் வேலை ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும் அப்படின்னா அது வந்து ஆப்டான டூல் வந்து பவர் பாயிண்ட் தான். அந்த பவர் பாயிண்டில் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஸ்லைடில் வந்து இப்போ வேர்டில் வந்து ஒரு விஷயத்தை டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த கர்சர் எங்கே பிளிங்க் ஆகுதோ அங்கே தான் டைப் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் எக்ஸலில் வந்து செல்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் பவர் பாயிண்டில் அப்படி எதுவுமே இருக்காது. நீங்கள் எந்த இமேஜை எங்கே வேணால் வைக்கலாம், எந்த டெக்ஸ்ட் பாக்ஸை எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ ரேண்டமாக அள்ளி அப்படியே ஒரு ஸ்லைடில் போட்டோம் அப்படின்னா அது ப்ரெசென்டபிளாக இருக்காதுன்றதுனால ஒரு அழகான ஒரு லே அவுட்டை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லே அவுட்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க் இருக்கும்போது ப்ரெசென்டபிளாக இருக்கும், ஆடியன்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால தான் பவர் பாயிண்டில் ஸ்லைடு மாஸ்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாஸ்டரில் நம்ம அழகாக நமக்கு தேவையான பிளேஸ் ஹோல்டர்ஸ், டிசைன்ஸ், கலர், ஃபாண்ட் இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணாலும் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால தான் ஸ்லைடு மாஸ்டர் பிளேயிங் ஏ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ரெசன்டேஷன், அதாவது பவர் பாயிண்டில். இப்போ ஸ்லைடு மாஸ்டரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லைடு மாஸ்டர்னா என்னங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியுன்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து 2 இமேஜ் பார்க்குறீங்க இல்லையா? ஒன்று வந்து ஒரு செஃப் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு ஹோட்டல் கிச்சனில். ரைட் ஹேண்ட் சைடு இமேஜ் வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ரெண்டும் வந்து ஸ்லைடு மாஸ்டருக்கு நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எதனால் இப்படி இது வந்து இன்டர் ரிலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு ஆன்சர் சொல்லிக்கோங்க. இது எதனால் அப்படின்னா இந்த ஹோட்டல் கிச்சன் இருக்கு இல்லையா, ஒரு மாஸ்டர் ஒரு செஃப் சமைக்கிறார் இல்லையா, அதுதான் வந்து ஸ்லைடு மாஸ்டராக கற்பனை பண்ணிக்கோங்க. அது என்னன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வெளியில் அவங்க பீப்புள் சாப்பிட்றது வந்து ஆக்சுவல் ஸ்லைடு. இப்போ மாஸ்டருங்கிறது கிச்சன் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஹோட்டலில் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து அனுமதி பெற்று உள்ளே வரவும், தேர்ட் பார்ட்டி வில் நாட் பெர்மிட்டட் இன்சைட் அப்படின்லாம் போட்டு நோட்டீஸ் போட்டு உள்ளே வந்து மாஸ்டர் உட்காந்து சமைச்சிட்டு இருப்பார். ஐ மீன் ஸ்லைடில் எப்படி மாஸ்டர் இருக்கோ அதே போல ஹோட்டல் கிச்சன்லேயும் மாஸ்டர்ஸ் அதாவது செஃப் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அதையே நான் வந்து ஸ்லைடு மாஸ்டரோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா உள்ள ஃபுட் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எந்தெந்த ஃபுட்டு எங்கெங்கே இருக்குன்றத கரெக்டாக அந்த செஃப்புக்கு தெரிஞ்சாதான் வெளியில் ஒரு ஃபுட் ஒருத்தர் ஆர்டர் பண்ணும்போது லேட் பண்ணாமல் டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் எந்த ஃபுட்டு எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், எது கேட்டதுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த ஃபுட்டை ப்ரிப்பேர்டாக வைக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு செஃப்புக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஆர்கனைஸ்டாக அந்த கிச்சன் இருந்தால் மட்டும்தான் எந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் கன்ஃபியூஷன் இல்லாமல் அது டேபிளுக்கு வரும். ஸோ அதனால தான் வந்து மாஸ்டரை வந்து நான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நான் ஒரு கேட்டகரியில் பிரிச்சிருக்கேன். வெளியில் இருக்கக்கூடிய டைனிங் ஹாலை வந்து மணிப்புலேஷன்னா அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு நிறையா ஸ்லைட்ஸை நம்ம உருவாக்குவோம் இல்லையா. நம்ம வந்து ஒன்ஸ் மாஸ்டரில் வந்து நிறைய விஷயங்களை பிளேஸ் ஹோல்டர்ஸ், கலர் செட்டிங்ஸ், கைடு செட்டிங்ஸ், மார்ஜின், அதுக்கப்புறம் ஸ்லைடு ஓரியன்டேஷன், ஃபாண்ட்டு இது எல்லாத்தையும் மாஸ்டரில் பக்காவாக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அந்த நமக்கு தேவையான மாஸ்டரை மட்டும் அப்ளை பண்ணி ஸ்லைடில் ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஸ்லைடில் ஒர்க் பண்ணுறதுன்றது டைனிங் ஹாலில் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா மாஸ்டரில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு கிச்சனில் சமைக்கிற மாதிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நீங்கள் மாஸ்டர்னால் என்னன்னு ஒரு ஐடியா வந்திருப்பீங்க. இந்த மாஸ்டர் தென் அதுக்கப்புறம் மாஸ்டரை வச்சு எப்படி ஸ்லைடை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டரை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாஸ்டருக்குள்ளே நம்ம எப்படி போகிறது. ஏன்னா நம்ம ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு ஸ்லைடு ஓப்பன் ஆகுது, ஒரு பிளாங்காக ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும். நம்ம கிளிக் பண்ணால் ஒரு புது ஸ்லைடு வரும், அதுலேருந்து அப்படியே நம்ம கிளிக் பண்ணிகிட்டே போகலாம், நிறைய ஸ்லைட்ஸ் உருவாகும். அந்த ஸ்லைட்ஸுக்கு பின்னாடி பிஹைண்ட் த ஸ்லைட்ஸ் தான் மாஸ்டர் இருக்குது. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் 1 எப்படின்னா கோ டு வியூ டேப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, டேபாக இருக்கும், அதுக்கு கீழே ரிப்பன் இருக்கும், ரிப்பனுக்குள்ளே கமெண்ட்ஸ் இருக்கும், குரூப்பான்னு சொன்னேன் இல்லையா. அதை போல் வியூ டேப்பில் போயிட்டு மாஸ்டர் வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லைடு மாஸ்டர்னு ஒரு கமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஸ்லைடு மாஸ்டருக்குள்ளே போகும். தென் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா
நம்மளுடைய பவர் பாயிண்ட் ஸ்க்ரீனில் பாட்டம் ரைட் போர்ஷனில் இதை போல் ஒரு ஐகான் பிளிங்க் இது போல் ஒரு ஐகான் இருக்கும், சின்ன ஐகான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அதை கிளிக் பண்ணும்போது எப்படி கிளிக் பண்ணணும்னா பை ஹோல்டிங் ஷிஃப்ட் கீ நீங்கள் அதை லெஃப்ட் மவுஸ் பட்டனால் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டைரக்ட் யூ டு த மாஸ்டர் வியூ. அதான் இந்த 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு ரெண்டாவது மெத்தடு 2 விதமாகவும் நான் மாஸ்டருக்குள்ளே உங்களுக்கு போய் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னேன் இல்லையா, வியூ. அந்த வியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைடு மாஸ்டர்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் ஸ்லைடு மாஸ்டருக்குள்ளே போயிடுவேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்வாய்மெண்ட் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு ஸ்லைடு தான் வெளியில் இருந்துச்சு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா லேஅவுட்ஸ் இருக்குது. மேலே ஒரு பெரிய தம்ப்நெயில் இருக்குது, அதுக்கு கீழே நிறையா குட்டி குட்டி தம்ப்நெயில்ஸ் இருக்குது. இந்த பெரிய தம்ப்நெயில் தான் வந்து ஸ்லைடு மாஸ்டர். இந்த குட்டி குட்டி தம்ப்நெயில்லாம் வந்து அதனுடைய லேஅவுட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளோஸ் மாஸ்டர் வியூன்னு ஒரு பட்டன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பட்டன் உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் you have to assume that you are in the master layout. மாஸ்டர் லேஅவுட்டில் பிளேஸ் ஃபிக்ஸிங், ஃபாண்ட் ஃபிக்ஸிங் இதெல்லாம் தான் பண்ணணும். ஆக்சுவல் ஸ்லைடு ஒர்க் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவல் ஸ்லைடு மாஸ்டர் வியூவில் ஒர்க் பண்ணிங்கன்னா வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஸோ இது எல்லாமே வரப்போகிற கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். as long as you see this close master view button you have to assume that you are in the master layout. ஸோ இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ செகண்ட் மெத்தட் வழியாக நான் மாஸ்டருக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. பை ஹோல்டிங் ஷிஃப்ட் கீ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம். இந்த இடத்துல வியூன்னு இருக்கு இல்லையா, அந்த வியூவை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அந்த மாஸ்டர் பேஜுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்தமாரி 2 மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து மாஸ்டர் லேஅவுட்டை ரீச் பண்ணலாம். ஒன்ஸ் மாஸ்டர் லேஅவுட்டை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மெயின் மாஸ்டர் இருக்குது, அதுக்கு கீழே லேஅவுட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோ வேண்டாம், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக அந்த பிளேஸ் ஹோல்டர்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் மாஸ்டர் டுட்டோரியலில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்.